ஒரு அம்மா பையன் மேல இருந்த நம்பிக்கையில போட்ட ஒரே ஒரு கையெழுத்து. அந்த கையெழுத்துனால அவங்க வாழ்க்கையே வந்து கவிழ்க்க போகுதுன்னு விஜயாவுக்கு வந்து அப்ப தெரியல. ரோகிணிய வந்து வீட்ல தங்க வச்சேன். நானும் வந்து உன் குடும்பம் தான் அப்படின்னு நடிச்சவங்க தான் சிந்தாமணி. ஆனா உள்ளுக்குள்ள விஜயாவோட வீட்டையே வந்து அபகரிக்கிறதுக்கு வந்து ஃபுல்லா வந்து பிளான் போட்டுருக்காங்க. மனோஜோட கடன் பிரச்சனைனால ஃபைனான்சியர் வீட்டுக்குள்ள வந்து இந்த பையனால வந்து தனியா வந்து கடனை வந்து அடைக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே விஜயா வந்து உடைஞ்சு போயிடுறாங்க. அம்மா மனசு தானே என்னும் பையன் வந்து கடன் அடைப்பான் அப்படின்னு வந்து சொல்லி அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்து போடுறாங்க. அந்த ஒரு கையெழுத்து போட்டு முடிஞ்ச உடனே ஃபைனான்சியர் வந்து கால் பண்ணி சிந்தாமணிட்ட நீங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றான். இதை கேட்ட சிந்தாமணியோட முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு சிரிப்பு. இதுக்கடையில ஒரு பயங்கர உண்மை வெளியில ஒன்று வருது. முத்துவோட கார் பிரேக் வயர் ஆக்சிடென்ட் கிடையாது, ஒரு கொலை முயற்சி அப்படின்றது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து ரோகிணி தான். இந்த உண்மையை கேட்ட உடனே முத்துவும் மீனாவும் கொந்தளிக்கிறாங்க. இந்த விஷயம் வந்து போலீஸ் வரைக்கும் போகணும் அப்படின்னு முத்து வந்து முடிவு பண்றான். அப்பதான் வித்யா வந்து ரோகிணியோட உண்மையான முகத்திரையை வந்து கிழிக்கிறா. திருட்டு, வஞ்சகம், கொலை முயற்சி ஒரே ஒரு குடும்பம் மட்டும் இல்ல, பல பேரோட வாழ்க்கையை வந்து அழிச்சவ ரோகிணி தான் அப்படின்னு வந்து சொல்றா. இனி கேள்வி ஒன்னே ஒண்ணுதான், போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களா இல்ல கிருஷுக்காக இந்த உண்மை எல்லாத்தையுமே மறைச்சிடுவாங்களா அப்படின்றது தெரியல. ஸோ நீங்க வந்து அந்த இடத்துல இருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த எபிசோட் அப்டேட்க்கு வந்து மறக்காம நம்ம அரேபியன் ஞானி சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் ஞானி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.